ஸோ, லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேஸ் ஓகேவா? நீ வந்து லைஃப ஒரு ஃபேஸா பாரு. பொறந்த பொறந்த உடனேயுமே ஸ்கூலிங் போற. ஸ்கூலிங் முடிச்சதும் காலேஜ் போற. காலேஜ் போனதையும் வேலைக்கு போற. வேலைக்கு போனதையும் செட்டில் ஆகுற. செட்டில் ஆனதையும் கல்யாணம் பண்ற. கல்யாணம் பண்ணதையுமே உனக்குன்னு ஒரு ஜெனரேஷன் வருது. அப்பா, அம்மாவ பாத்துக்கிற. அதுக்கடுத்து உன் ஜெனரேஷன்ஸ் வந்து உன்ன பாத்துக்குது. இதுதான் வந்து இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான லைஃபே. லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ். ஒரு ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா வாழணும். நீ நீ வந்ததையுமே இப்படி செத்துட்டு போறக்காவலாம் வந்து நீ வந்ததே ஒரு பர்ப்பஸ்ஃபுல் இருக்கதான் இங்க. நீ வந்து உன்னை இப்ப கஷ்டப்பட்டு உன் அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு உன்னை கஷ்டப்பட்டு மேல கூட்டு வந்தா நீ ஒருத்திக்காக செத்துட்டீனா நீ நீ இன்னொருத்தனுக்காக நீ செத்துட்டீனா பொண்ணுங்க. சோ அவங்கள யாரு பாத்துப்பா? இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வேர்ல்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலதான் வந்து போயிட்டு இருக்குன்னா அதை ஏன் பிரேக் பண்ணி நீ மாத்தற? வரையா பர்பஸ்ஃபுல்லா வாழ்றியா போறியா நீ இந்த ஃபேஸ கம்ப்ளீட் பண்ணி அந்த முழுமையான வாழ்க்கைய வாழப்பாரு. அதுதான் வந்து அழகான லைஃப். கஷ்டம்தான் ஒத்தா, எல்லாத்துக்குமே எல்லாமே கஷ்டம்தான். எல்லா கஷ்டம் இல்லாத லைஃப் எங்கடா இருக்கு? ஈஸியா யாருக்குமே லைஃப் அமைஞ்சிராதுடா. அதெல்லாம் வந்து அவங்க அவங்க கர்மா அதை பொறுத்துதான் அவன் அவன் போய் அங்கங்க பிறக்கிறது. ஓகேவா? இப்ப நீங்க பொறந்துட்டீங்கன்னா நீ இந்த லைஃப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போ. லைஃப கம்ப்ளீட் பண்ண பாரு. அதுதான் வந்து அழகே. அதுல வர கஷ்டத்தை எடுத்துக்கோ. அதுல வர சந்தோஷத்தையும் எடுத்துக்கோ. இதுதான் லைஃப்.